இந்த 2026வது ஆண்டின் SBS விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடும்படிக்கு இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு ஆரம்பமாக பாடல் தாசரே இத்தரணியை அன்பாய் என்ற பாடலை நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது வந்து பாடுவார்கள். எல்லாரும் எழுந்து நிற்கவும். தாசரே இத்தரணியை அன்பாய். இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவேருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகட்கும் பட்சமாக உதவி செய்வோம். உசீத நன்மைகள் நிறைந்து தம்மையை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த தேசமாத சிரமணிகள் விந்தையொலிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து சிறந்திலங்கிட. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்ந்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஓப்பனிங் பிரேயர் மத்தியில் இருக்கிற கிளாடிஸ் ஜார்ஜ் அவர்கள் வழி நடத்துவார்கள் ஜெபத்திலே. அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்வரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், அவர்கள் தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன பரம தகப்பனே, இப்பொழுதும் இந்த சிறு பிள்ளைகள் கர்த்தாவே வசனங்கள் நாடகங்கள் எல்லாத்தையும் செய்ய இருக்கிறார்கள் அப்பா. அவர்களை நீரே கண்ணோக்கி பாரும் ராஜா. போன ஞாயிற்றுக்கிழமை முதல் கர்த்தாவே SBS-ஐ நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆரம்பம் முதல் கடைசி வரை நீர் எங்களுடன் இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதம் அடைந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வேத வாசிப்பு மிஸ் வீணா வில்லியம்ஸ் அவர்கள் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1 முதல் 5 மற்றும் 10 வசனங்களை வாசிப்பார்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் மற்றும் 10ஆம் வசனம். இவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்
தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆஸ்லின் அவர்கள் சங்கீதம் 100ஆம் சங்கீதத்தை வாசிப்பார்கள். 5 வசனங்கள் முடிய. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோടെ அவர் சந்ததி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர். நாம் அவர் ஜனங்களும் அவர்களின் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்கள் துதியோடும் அவர்கள் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். வரவேற்புரையாற்ற நம் மத்தியில் இருக்கிற மிஸ்ஸஸ் ஜெஸ்ஸி சாமுவேல் அவர்களை அழைக்கிறேன். இரண்டாவதாக, கர்த்தர் என்னையும் உங்களை வரவேற்க கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக, அவருடைய சித்தத்தின்படி 26ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை SBS கிளாஸுகளை நடத்த கிருபை தந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். அடுத்து, நம்முடைய மத்தியில் அநேக வேலைகளிலும் அவர் நம்முடைய ஆயர் அவர்கள் தலைமை தாங்க நேரத்தை ஒதுக்கினபடியால் அவருக்கு நான் நன்றி செலுத்தி அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக, எங்களுடைய சபையின் PC மெம்பர்ஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்து, அவருடைய பெற்றோர்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். பிள்ளைகளை எங்களை நம்பி இந்த 8 நாட்கள் அனுப்பி அவர்களை பராமரித்து எல்லா நேரத்தையும் எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அவர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறேன். சபை மக்களை நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். நேரங்களை ஒதுக்கி நீங்கள் அமர்ந்திருக்க கிருபை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் அநேக பிள்ளைகளையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். உங்களை வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து நீங்கள் பிள்ளைகள் நடனம் ஆடுகிறதையும் வசனம் கூறுவதையும் பார்த்து நாங்கள் கொடுக்கும் உபசரிப்பை உண்டு நீங்கள் அமர்ந்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் ஒரு முறை மட்டுமாக நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. SBS அறிக்கை. SBS 2026. பராபரனுக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், தடை செய்யாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்ற வேத வாக்கின்படி இந்த ஆண்டு 2026 SBS வகுப்புகள் கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 3ஆம் தேதி இன்றோடு நடைபெற்று முடிந்தது. இதற்கான பயிற்சி வகுப்புகள் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி இரட்சகர் ஆலயத்தில் திருவள்ளூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் திருமதி கிளாடிஸ் ஜார்ஜ், திருமதி ஜனனி எபினேசர். இந்த வருடம் SBS தலைப்பு இயேசுவை நோக்கி கூப்பிடு என்ற தலைப்பில் பாடல்கள், கதைகள், விளையாட்டுக்கள், மிஷனரி கதைகள் போதிக்கப்பட்டது. நம்மிடையே இந்த ஆண்டு நம்முடைய ஆலயத்திலும் ஏறக்குறைய 50 முதல் 60 பிள்ளைகள் வரை கலந்து கொண்டார்கள். ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டனர். இப்பணிக்காக ஆசிரியர்கள் தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்தனர். ஆசிரியர் விவரம். டைரக்டர் திருமதி வயலட் சார்ல்ஸ், பிகினர் மிஸ்ஸஸ் ஆஸ்லின் ஆதர், பிரைமரி மிஸ் வீனா வில்லியம்ஸ், ஜூனியர் மிஸ்ஸஸ் கிளாடிஸ் ஜார்ஜ், இன்டர் மிஸ்ஸஸ் ஜெஸ்ஸி சாமுவேல், சீனியர் மிஸ்ஸஸ் எஸ்தர் ஜோனத்தான். இவர்களுக்கு உதவியாளர்களாக அசிஸ்டண்ட்டாக இருந்தவர்கள் ஆர்த்தி, மிஸ்ஸஸ் மோனிஷா, மிஸ்ஸஸ் பிரியதர்ஷினி, செல்வன் அர்ஜுன். இவ்வூழியத்துக்காக திருச்சபை மக்களாகிய உங்களிடமிருந்து கிடைத்த நன்தொகை ரூபாய் 25,500. வாலண்டியர்ஸ். இந்த ஊழியத்திலே வாலண்டியர்ஸாக தங்களை இணைத்து கொண்ட பிள்ளைகள் அநேக பேர். திருமதி பிலோமினா, திருமதி எலிசபெத், திருமதி நிர்மலா, திருமதி புனிதா, திருமதி ரேச்சல், திருமதி ஜோதி, திரு ஜார்ஜ், திரு சாம்சன் அருள்தாஸ், திரு அன்புராஜ், திரு இம்மானுவேல். இது மட்டுமல்ல, மற்ற பிள்ளைகள் மிஸ் டயனா, மிஸ் கிறிஸ்டினா, மிஸ் அக்ஷதா, செல்வன் ஷேவன், செல்வன் ஷியாம்.
இந்த ஊழியத்துக்கு பெரிதும் எங்களுக்கு உதவியாக நின்ற எங்கள் ஆயர் ரெவரண்ட் ராபர்ட் வில்லியம்ஸ் ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். மேலும் சபை சங்க உறுப்பினர்களுக்கும் எங்கள் நன்றியை கூறிக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நாளும் சிற்றுண்டி மற்றும் உணவு கொடுத்தவர்களின் விவரங்கள்: 26/4/2026 மிஸ் ஷர்லி ஜஸ்டின், மிஸ்டர் ஜஸ்டின் ஃபேமிலி வேப்பம்பட். 27/4/26 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாமுel சீனிவாசன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் மங்களதாஸ். 28/4/26 மிஸ்டர் சுந்தராஜ் ஃபேமிலி, மிஸ்டர் ஆனந்த் சாம்சன் துபாய். 29/4/2026 மிஸ்ஸஸ் ஃபிலோமினா அண்ட் ஃபேமிலி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தினகரன் ஃபேமிலி. 30/4/26 மிஸ் சந்திரகாந்தம் அலெக்ஸ் வில்லிவாக்கம், மிஸ்டர் வாட்சன் வில்லியம்ஸ் ஃபேமிலி. 1/5/26 ஸ்நாக்ஸ் மற்றும் ஃபுட் அரேஞ்ச் பண்ணவங்க மிஸ்ஸஸ் டெய்ஸி ஃபேமிலி. 2/5/26 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரசாத் ஃபேமிலி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பிரசன்னா ஃபேமிலி. 3/5/26 மிஸ்டர் ஸ்டீஃபன் ஃபேமிலி ஸ்நாக்ஸும் ஃபுட் அரேஞ்ச் பண்ணாங்க. அடுத்ததாக அநேக டொனேஷன் கொடுத்துருக்கீங்க. அவங்களுடைய நேம்ஸ் நான் வாசிக்கிறேன், அமௌண்ட் நான் வாசிக்கல, அது பின்னாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். மிஸ்ஸஸ் வயலட் சார்ல்ஸ், மிஸ்டர் ராஜா செங்கல்பட், மிஸ்டர் ஜெயசீலன் வேப்பம்பட், மிஸ் அபிநயா, மிஸ்ஸஸ் பிரியதர்ஷினி, மிஸ்ஸஸ் ஜோதி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சேகர், மிஸ்டர் விக்டர், மிஸ்ஸஸ் எலன் சாந்தி, மிஸ்ஸஸ் வசந்தி கருணாகரன், மிஸ்ஸஸ் ஜனனி எபினேசர், மிஸ்டர் எஸ்ரா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெய்சீலன் லாயர், மிஸ்டர் ஆமோஸ், மிஸ்டர் கிறிஸ்டபர் ஃபேமிலி. பிகினர் பிள்ளைகளுக்கும் பிரைமரி ஜூனியர் பிள்ளைகளுக்கும் பரிசுகளை வாங்கி கொடுத்துற 35 நம்பர்ஸ். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வீடியோ கவரேஜ் அது ஸ்பான்சர் பண்ண தம்பி சாம்சன் அருள்தாஸ் அவர்களுக்கும், அதற்கப்புறம் 3/5/2026 ஈவினிங் இன்று மாலை டீ மற்றும் பாப்கார்ன் ஸ்டால் மிஸ்டர் அன்புராஜ் ஃபேமிலி. விடுமுறை வேதாக பள்ளியின் நோக்கம் பிள்ளைகள் இந்த நாட்களை வீணடிக்காமல் இயேசுவை பற்றி போதிக்க வேண்டும் என்பதுதான். 1/5/26 அன்று பிள்ளைகளுக்கு இன்ஸ்பெக்ஷன் நடந்தது. இதில் நம்முடைய ஆயரின் மனைவி திருமதி செல்வராணி ராபர்ட் அம்மா அவர்கள் இச்சராக இருந்தார்கள். அவர்கள் நம்மிடையே வந்து நடத்தி கொடுத்தார்கள். மேலும் இந்துமதி எம்எஸ்சி எம்ஃபில் பிஎட் அவர்களும் நம்மிடையே வந்து பிள்ளைகளுக்கு இன்ஸ்பெக்ட் செய்து அவர்கள் மதிப்பெண்களை அளித்தார்கள். வேதம் சொல்லுகிறபடி உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக வருஷங்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அதன்படி ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை விதைத்து விட்டனர். தேவன் அதை வளர செய்ய அருள் புரிவாராக. மேலும் இப்படிப்பட்ட ஊழியங்கள் நம்முடைய திருச்சபையில் எழும்ப நாம் திறப்பிலே நிற்போமாக. வெறும் கையனாய் நாம் ஆண்டவரை சந்திக்க முடியாது. அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம், ஆயத்தப்படுத்துவோம். இதுவே நம்முடைய மூச்சாக இருக்கட்டும். நன்றி. நம்முடைய வந்திருக்கிற நம்முடைய ஆயர் அவர்களை கனப்படுத்தும்படியாக மிஸ்ஸஸ் எஸ்தர் மேக்தலின் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டுங்கள், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆடும் போதும் இது மாதிரி ப்ரைஸ்லாம் கொடுக்கும்போது என்கரேஜ் பண்ணணும். முதலாவதாக வெல்கம் டான்ஸ், வரவேற்பு நடனம். நம்முடைய சீனியர் பிள்ளைகள் வந்து நடனத்தை நிகழ்த்துவார்கள்.
சங்கீதம் 38. பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. நான் உனக்கு போதித்து நான் அடுத்த வழியை காட்டுவேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விதிப்பேன். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து உனக்கு பிள்ளைகள் அமைதியா இருங்க கொஞ்சம். சங்கீதம் 32:8. சத்தமாக கூப்பிடு, தைரியமாக கூப்பிடு, காலையோ மாலையோ எந்நேரம் கூப்பிடு, சத்தமாக கூப்பிடு. அறியாததும் உனக்கெட்டாததும் அறிவிப்பாரே அதை செய்து முடிப்பார். அறியாததும் உனக்கெட்டாததும் அறிவிப்பாரே அதை செய்து முடிப்பார். சத்தமாக கூப்பிடு, தைரியமாக கூப்பிடு, காலையோ மாலையோ எந்நேரம் கூப்பிடு, சத்தமாக கூப்பிடு. காலம் தவறாமல் நம்பிக்கையோடு அனுதினமும் இயேசுவை கூப்பிடு. காலம் தவறாமல் நம்பிக்கையோடு அனுதினமும் இயேசுவை கூப்பிடு. சத்தமாக கூப்பிடு, தைரியமாக கூப்பிடு, காலையோ மாலையோ எந்நேரம் கூப்பிடு, சத்தமாக கூப்பிடு. சூப்பராக கூப்பிடு, தப்பான பதில் வரும். ஏசப்பாவும் தேவைகளை சந்திப்பார். உண்மையாக கூப்பிடு, உள்ளத்தில் கூப்பிடு, உடனடியா உனக்கு பதில் தருவார். சூப்பராக கூப்பிடு, தப்பான பதில் வரும். ஏசப்பாவும் தேவைகளை சந்திப்பார். உண்மையாக கூப்பிடு, உள்ளத்தில் கூப்பிடு, உடனடியா உனக்கு பதில் தருவார். உயலா உயலா உயலா, ஓஹோ உயலா உயலா உயலா, உயலா உயலா உயலா, ஓஹோ உயலா உயலா உயலா. சூப்பராக கூப்பிடு, தப்பரான பதில் வரும். ஏசப்பாவும் தேவைகளை சந்திப்பார். உண்மையாக கூப்பிடு, உள்ளத்தில் கூப்பிடு, உடனடியா உனக்கு பதில் தருவார். சூப்பராக கூப்பிடு, தப்பரான பதில் வரும். ஏசப்பாவும் தேவைகளை சந்திப்பார். உண்மையாக கூப்பிடு, உள்ளத்தில் கூப்பிடு, உடனடியா உனக்கு பதில் தருவார். உயலா உயலா உயலா, ஓஹோ உயலா உயலா உயலா, ஓஹோ உயலா உயலா உயலா, ஓஹோ உயலா உயலா உயலா. Action song, Shalom. Hello, check. அக்கிரமத்தை மறைக்காமல் உமக்கு அதை எல்லாவற்றிலேயும்
ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 36:8 32 32:8. ஏதாவது வாசகம் நீ சொல்லு. கர்த்தரே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும். சங்கீதம் 25:4. கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும். சங்கீதம் 25:4. கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும். சங்கீதம் 25:4. வேற வசனம் சொல்கிறேன். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:18. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். சங்கீதம் 32:5. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாவும் விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36. கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும். சங்கீதம் 25:4. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். சங்கீதம் 32:5. Shalom, Hosanna. Shalom, shalom, Hosanna, shalom. Shalom, shalom, Hosanna. சக்கர கட்டி தங்கமே, ஏசுராஜ சின்னமே, ஜபித்து வேதம் வாசிக்கலாமா? தொடங்கிடுச்சு SBS, நல்லா கேளு ப்ரோ எக்ஸஸ், பாட்டு பாடி ஆடலாமா? ஆர்ப்பரித்து தூக்கிடு, தேவனை நோக்கி கூப்பிடு, மகிழ்ச்சியோடு ஆராதித்திடு. கிடுகிடுவென்று பதறாதே, மழமழவென்று ஆடாதே, இயேசு உனக்கு சேவை செய்வாரே. நன்றியோடு கூப்பிடு. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களாகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். 106:12. சங்கீதம் 106:12-13. நாள் 2. தேவைக்காக கூப்பிடு. நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு
என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எரேமியா 29:12. நாள் 3. விடுதலைக்காக கூப்பிடு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்தரவு அள்ளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனிருந்து அவனை தப்பித்து அவனை கண்ணப்படுத்துவேன். சங்கீதம் 91:15. நாள் 4. வழிநடத்துக்காக கூப்பிடு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. இப்போ வேணாம், அப்புறம் சொல்றேன். 4-5 மட்டும் சொல்றேன். 4:5. பாவரிக்கையோடு கூப்பிடு. தேவரில் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்காலத்தை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உமது நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உமது பரிசுத்தம் விளங்கவும் அதை நான் அர்ப்பணிக்கிறேன். சங்கீதம் 51:4. 4. பிறருக்காக கூப்பிடு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு 42:10. 4. பிறருக்காக கூப்பிடு. யோபு தன் சிநேகிதருக்கு வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி கொண்டான். யோப் 42:10. இங்கிலீஷ்ல 4. பாவரிக்கையோடு கூப்பிடு. Against you only have I sinned and done what is evil in your sight. You are right in your verdict and justified when you judge. Psalms 51:4. பேருக்காக கூப்பிடு. யோபு தன் சிறையிருப்பை செய்கிறதுக்காக கர்த்தர் அவனை வேண்டுதல் செய்யபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றுவான். யோபு 42:10. இயேசுவை நோக்கி கூப்பிடு. நாள் 1. நன்றியோடு கூப்பிடு. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். சங்கீதம் 116:12-13. நாள் 2. தேவைக்காக கூப்பிடு. நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எரேமியா 29:12. நாள் 3. விடுதலைக்காக கூப்பிடு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15. நாள் 4. வழிநடத்தலுக்காக கூப்பிடு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. நாள் 5. பாவரிக்கையோடு கூப்பிடு. தேவரில் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்காலத்தை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உமது நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உமது பரிசுத்தம் விளங்கவும் அதை நான் அர்ப்பணிக்கிறேன். சங்கீதம் 51:4. இயேசு கற்பித்த மாதிரி கூப்பிடு. எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள்? கிறிஸ்து உமக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளையும் ஏழு மட்டும் சொல்றேன்.
மாதிரியை பின் வைத்து போனார். 1 பேதுரு 2:21. நாள் 7 அர்ப்பணிப்போடு கூப்பிடு. இதோ உன் அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஏசாயா 6:8. அர்ப்பணிப்புக்காக கூப்பிடு. இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஏசாயா 6:8. நாள் 7 அர்ப்பணியோடு கூப்பிடு. இதோ அடி இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஏசாயா 6:8. கூ 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 என்று கோயிலும் கூவுது, தேவனையே பாடுது, கற்களையே தேடுது. ஜெயித்தாயா துளித்தாயா நீயும் ஜெயித்து, ஜெயித்தாயா துளித்தாயா நீயும் ஜெயித்து. அனுதினமும் பாடுது, பாராத வேண்டிடு, பாவத்தை விட்டுடு, இயேசுவை காணிடு. அனுதினமும் பாடுது, பாராத வேண்டிடு, பாவத்தை விட்டுடு, இயேசுவை காணிடு. கா 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 என்று காகம் கரையுது, கூ 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 என்று கோயிலும் கூவுது, தேவனையே பாடுது, கற்களையே தேடுது. ஜெயித்தாயா துளித்தாயா நீயும் ஜெயித்து, ஜெயித்தாயா துளித்தாயா நீயும் ஜெயித்து. போராடி வந்தாலே விண்ணப்பம் செய்திடு, போராடி ஜெயித்திடு, இயேசுவை காணிடு. போராடி வந்தாலே விண்ணப்பம் செய்திடு, போராடி ஜெயித்திடு, இயேசுவை காணிடு. கா 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 என்று காகம் கரையுது, கூ 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 என்று கோயிலும் கூவுது, தேவனையே பாடுது, கற்களையே தேடுது. ஜெயித்தாயா துளித்தாயா நீயும் ஜெயித்து, ஜெயித்தாயா துளித்தாயா நீயும் ஜெயித்து. தேவனையே பாடுது, ஆணையாக வேண்டிடு, வானத்தை விட்டுடு, இயேசுவை காணிடு. ஜோலாவே காணிடு, வாழ்வாழ் வேண்டிடு, ஜோலாவாக வேண்டிடு, இயேசுவை காணிடு. கா 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 என்று காகம் கரையுது, கோ 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 என்று கோயிலும் கூவுது, தேவனையே பாடுது, கற்களையே தேடுது. ஜெயித்தாயா துளித்தாயா நீயும் ஜெயித்து, ஜெயித்தாயா துளித்தாயா நீயும் ஜெயித்து. கூப்பிடு 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 இயேசுவை நோக்கி கூப்பிடு. கூப்பிடு 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 தினமும் நீ கூப்பிடு. கூப்பிடு 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 இயேசுவை நோக்கி கூப்பிடு. கூப்பிடு 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 எப்போதும் நீ கூப்பிடு. சின்ன பிள்ளை நான் என்று சொல்லி கூப்பிடு. நீங்க தான் என் துணை என்று வேண்டி கூப்பிடு. சின்ன பிள்ளை நான் என்று சொல்லி கூப்பிடு. நீங்க தான் என் துணை என்று வேண்டி கூப்பிடு. கூப்பிடு 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 இயேசுவை நோக்கி கூப்பிடு. கூப்பிடு 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 தினமும் நீ கூப்பிடு. கூப்பிடு 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 இயேசுவை நோக்கி கூப்பிடு. கூப்பிடு 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 எப்போதும் நீ கூப்பிடு. தேவனையே மாற்றி போட்டது, இந்நாளில் கூப்பிடுகையில் என் தேவன் உன்னை கனப்படுத்துவார். அந்நாளிலே அண்ணா ஜெபித்தது, அவன் தேவனையே மாற்றி போட்டது. இந்நாளிலே கூப்பிடுகையில் என் தேவன் உன்னை கனப்படுத்துவார். அந்நாளிலே
சத்தம் கேட்டிடுவாரே. பலவீனன் நானே என்று எண்ணாதே, கூப்பிடும் உன் சின்ன சத்தம் கேட்டிடுவாரே. தேவைக்கு அவரை கூப்பிடுவாயா, உன் தேவைக்கு அவரை கூப்பிடுவாயா. அண்ணாவிலே அண்ணா ஜெபித்தது அவள் வேதனையை மாற்றி போட்டது. இந்நாளிலே கூப்பிடுகையில் என் தேவன் உன்னை கனப்படுத்துவார். அண்ணாவிலே அண்ணா ஜெபித்தது. தலைப்பு இயேசுவை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3. நாள் 1 நன்றியோடு கூப்பிடு. நாள் 2 தேவைக்காக கூப்பிடு. நாள் 3 விடுதலைக்காக கூப்பிடு. நாள் 4 வழிநடத்தலுக்காக கூப்பிடு. நாள் 5 பாவரிக்கையோடு கூப்பிடு. நாள் 6 பரிந்து பேசி கூப்பிடு. நாள் 7 அர்ப்பணிப்போடு கூப்பிடு. நாள் 8 வேதத்தில் உள்ள மாதிரி கூப்பிடு. நாள் 8 வேதத்தில் உள்ள மாதிரி ஜபங்களின் மூலியமாக கூப்பிடு. நாள் 10 இயேசு கற்பித்த மாதிரி கூப்பிடு. நன்றியோட கூப்பிடு. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். லூக்கா 1:45. நாள் 2 தேவைக்காக கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. நாள் 3 விடுதலைக்காக கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. நாள் 4 வழிநடத்துதலுக்காக கூப்பிடு. இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 48:17. நாள் 5 பாவ அறிக்கையோடு கூப்பிடு. தேவனே, சுத்த இருதயத்தால் என்னை சிருஷ்டியும், நிறைவரமான ஆவியை என் உள்ளத்திலிருந்து புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். சங்கீதம் 51:11. நாள் 6 பிறருக்காக கூப்பிடு. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 2:1. நாள் 7 அர்ப்பணிப்போடு கூப்பிடு. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. சங்கீதம் 143:10. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். மத்தேயு 18:20. ஆபத்து காலத்தில் கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தாய். சங்கீதம் 50:15. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். லூக்கா 1:45. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. நாள் 1 நன்றியோடு கூப்பிடு. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். லூக்கா 1:45. நாள் 2 தேவைக்காக கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமாக பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். சங்கீதம் 50:15. நாள் 3 விடுதலைக்காக கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமாக பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். சங்கீதம் 50:17. நாள் 4 வழி நடத்துவதற்காக கூப்பிடு. இஸ்ரவேலின் பரிசுத்தமாய் இருக்கிற உன் மேட்பரான கர்த்தர் சொல்கிறவது, பிரயோஜனமாய் இருக்கிற உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை நடத்துகிற உன் மேட்பரான கர்த்தர் நானே. சங்கீதம் 51:11. நாள் 5
பாவ அறிக்கையோடு கூப்பிடு. தேவனே, சுத்த இருதயத்தில் என்னில் சிருஷ்டியும், நிலை வராமல் ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு. சங்கீதம் 51:12. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் தான் எக்ஸாம் எழுதியிருக்கோங்களோ, இந்தாங்க பேப்பர் பிடிங்க. பெனிட்டா, இன்னும் நல்லா படிக்கணும். ஜோயல், பிரெயின், ஜெப்தா, கேபி, விகாஸ்க்கு எல்லாரும் கை தட்டுங்க. அவன் தான் கிளாஸோடைய ஃபர்ஸ்ட் மார்க். மித்திலேஷ், என்னதான் படிக்கிறியோ, நீ தான் கடைசி மார்க். போ. அடுத்து ஆஃபேலி எக்ஸாம், கோட்டலி எக்ஸாம்லேயே இப்போது விகாஷ் வந்துக்கிட்ட மித்திலேஷ் கேட்குறான். நீ மட்டும் எப்படிடா இவ்வளோ நல்ல மார்க்லாம் வாங்குற? நான் தினமும் காலையில் எழுந்துச்சி ஏசு சாமிக்கிட்ட ஜெபம் பண்ணி வேத புத்தகத்தில் வசனம் படிச்சுதாண்டா பாட புத்தகத்தையே படிப்பேன். நீயும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுற, கர்த்தர் உனக்கு நல்ல மார்க் தருவார். நானும் ட்ரை பண்ணுறேடா. ஏசப்பா பிரேயரை எப்படி விகாஸ் மட்டும் இவ்வளோ நிறைய மார்க் எடுக்கிறான்? விகாஸ் மட்டும் எப்படி நிறைய மார்க் வாங்குறான்? ஏதோ ஜபத்தால் படித்து நான் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணிட்டு தான் படிப்பேன்றான். நம்ம வேணா அவங்ககிட்டே போய் கேட்டலாமா? கேட்டலாம். விகாஸ், எப்படிடா நீ மட்டும் அதிக மார்க் எடுக்கிற? நீங்களும் டெய்லி ஏசு சாமிக்கிட்ட ஏஞ்சி ப்ரேயர் பண்ணி வேத புத்தகத்தில் வசனத்தை வாசிங்கடா, உங்களுக்கும் கர்த்தர் நல்ல மார்க் தருவார். அதெல்லாம் எப்படிடா நடக்கும்? அட என்னடா நீங்கள் சொன்னாலும் இது பண்ணுறீங்க, சொன்னாலும் இது பண்ணுறீங்க, போங்கடா. இவன் அப்படிதான். நான் போகிறேன், போ. சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஆஃபேலி எக்ஸாமுக்கு பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனிமிஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங். இந்தாங்க எக்ஸாம் பேப்பர் கலெக்ட் பண்ணிக்கோங்க. பெனிட்டா, ஜெப்தா, வாசன், ஜோயல், ஜோவன், விகாஸ், நீயும் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்க. மித்திலேஷ், நீயும் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்க. தேங்க்யூ. எப்படி இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின? விகாஸ் சொன்ன மாதிரி நானும் காலையில் எழுந்துச்சி வேத படிச்சதுக்கு அப்புறம் தான் புக் எடுக்கிறேன். அதனால கடவுள் எனக்கு நல்ல ஞானத்தை தந்திருக்கான். நீங்களும் இதை மாதிரி படிக்கிறதுக்கு முன்னாடி வேதம் வாசித்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி புக் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கும் இதை மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் கிடைக்கும். நீங்களும் எல்லாத்துலேயும் டாப்பராக வரலாம். என்னையே முற்றிலுமாக தன்னையே உந்தன் பாதம் சரணடைந்தேன், என்னையே தருகிறேன், அர்ப்பணித்தேன். என்னையே முற்றிலுமாக தன்னையே உந்தன் பாதம் சரணடைந்தேன், என்னையே தருகிறேன். என் சித்தத்தின்படியே அல்ல உன் சித்தத்தின்படியே ஆகட்டும், என் சித்தத்தின்படியே அல்ல உன் சித்தத்தின்படியே ஆகட்டும். அர்ப்பணிப்போடு கூப்பிட்டால் உன் சித்தம் நிறைவேறும், அர்ப்பணிப்போடு கூப்பிட்டால் உன் சித்தம் நிறைவேறும். அர்ப்பணித்தேன் என்னையே முற்றிலுமாக தன்னையே உந்தன் பாதம் சரணடைந்தேன், என்னையே தருகிறேன். கிருபை பெற்றவள் நீ வாழ்க என்று தேவதூதன் சொன்னவுடன், கிருபை பெற்றவள் நீ வாழ்க என்று தேவதூதன் சொன்னவுடன் யாவன் கேட்டு மகிழ்வுடனே மரியாளும் அர்ப்பணித்தாள். யாவன் கேட்டு மகிழ்வுடனே நான் ஆண்டவர் அடிமை என்றாள். அர்ப்பணித்தேன் என்னையே முற்றிலுமாக தன்னையே உந்தன் பாதம் சரணடைந்தேன், என்னையே தருகிறேன். யாரை நானும் அனுப்பிடுவேன், யாரேன் காரியமாய் போவார், யாரை நானும் அனுப்பிடுவேன், யாரேன் காரியமாய் போவார் என்று கர்த்தர் உரைந்தவுடன் ஏசாயா கீழ்ப்படிந்தார். என்று கர்த்தர் உரைந்தவுடன் நான் போவேன் என்றார். அர்ப்பணித்தேன் என்னையே முற்றிலுமாக தன்னையே உந்தன் பாதம் சரணடைந்தேன், என்னையே தருகிறேன்.
அர்ப்பணித்தேன் என்னையே முற்றிலுமாக தன்னையே உந்தன் பாதம் சரணடைந்தேன் என்னையே தருகிறேன் என் சித்தத்தின்படியே அல்ல உன் சித்தத்தின்படியே ஆகட்டும் என் சித்தத்தின்படியே அல்ல உன் சித்தத்தின்படியே ஆகட்டும் அர்ப்பணிப்போடு கூப்பிட்டாலும் சித்தம் நிறைவேறும் அர்ப்பணிப்போடு கூப்பிட்டாலும் சித்தம் நிறைவேறும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அள்ளி செய்தேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15. நாள் 3 விடுதலைக்காக கூப்பிடு. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களை விடுவித்தார். சங்கீதம் 107:6. நாள் 4 வழியிடத்திற்காக கூப்பிடு. உன் சுய புத்தின் மேல் சாயாமல் உன் முழுதத்தோடு கர்த்தரின் நம்பிக்கை அறிந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5-6. நாள் 5 பாவ அறிக்கையோடு கூப்பிடு. தேவனை சுத்த இருதயத்தை என்னல் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் ஏறும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தந்து நிலைவரமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். சங்கீதம் 51:10-11-12. நாள் 6 பிறருக்காக கூப்பிடு. நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. யாக்கோபு 5:16. நாள் 7 அர்ப்பணிப்போடு கூப்பிடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். சங்கீதம் 55:22. நாள் 8 வேத வழிமுறை படி கூப்பிடு. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கிறது போல அவைகளை அவன் குற்றங்களை அவனுக்கு மன்னியுங்கள். ஆமென். நாள் 9 வேதங்களில் உள்ள ஜபங்களின்படி கூப்பிடு. உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. இயேசு கற்பித்த மாதிரி கூப்பிடு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தரும். ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றும் உமக்கே. ஆமென். மத்தேயு 6:9-13. கூப்பிடு, உண்மையாக கூப்பிடு, எந்த நேரத்திலும் எங்கே இருந்தாலும் எந்த நேரத்திலும் எங்கே இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடு. பயணத்து செங்கடல் தடையாய் வந்தபோது தேவஜனம் இயேசுவை நோக்கி ஜெபித்தார்கள். பயணத்து செங்கடல் தடையாய் வந்தபோது தேவஜனம்
அந்த மாதிரி கூகுளை கேளுங்கள். தலைப்பு லாஸ்ட் டே. ஸோ நாங்களாம் சிந்திச்சதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கோம். இது ஜென்சி காலம். இவங்களுக்கு என்ன சரகுடா இது, ஒரு கிக் இல்லை. சரி வாழ்க்கையில் தான் கிக் இல்லை, சரக்கு அடிக்கலான்னு பார்த்தா அதுலேயும் கிக் இல்லை. ஐயோ இங்கே ரோட்டில் பார்த்தா எவன்கிட்டையும் கடலை போடுறது கூட எவனுமே கிடைக்க மாட்டான். சரி ஃபோன் இதை வச்சுன்னு ஒன்றும் பண்ணவும் முடியல அங்கே. சரி ஃபோன்லேயும் எவனும் அவைலபிளாக இல்லை. நான் யார்கிட்ட போய் ஓ அதான் குலு குலு இருக்கேன் நம்மளுக்குன்னு. சரி போவோம். ஹாய் குலு குலு. கூகுளா? ஓ ஆமாம் கூகுளா, அது கூட மறந்துட்டேன். ஹே கூகுள், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. நல்லா இருக்கியா? சரி இந்த கிறிஸ்மஸ் எப்போ வருது? டிசம்பர் 25. டிசம்பர் 25? சூப்பர் சூப்பர், மஜா தான், ஜாலி தான், பிறந்தார் தான். அப்படியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டேன். சூப்பர் சூப்பர். அப்போ அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் எப்போ வருது? அதே டிசம்பர் 25 தான். அதுவும் டிசம்பர் 25? இன்னும் இது புதுசாக இருக்குது. ஓகே, அப்பவும் போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு ஒரே ஆர்ட் டெஸ்ட்டு. அப்போ அடுத்த வருஷம் எப்போ வருது? சரி சரி சரி, எதுக்கு டென்ஷன் ஆகாது. சில். ஏன் தான் இந்த ஸ்கூலில் அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறாங்களோ, ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ண கொடுக்குறாங்களா இல்லை அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னே தெரில. சரி அந்த அசைன்மெண்ட் எப்படி சால்வ் பண்ணலான்னு கூகுளே கேட்போம். ஹே கூகுள், சொல்லுங்க. கொஞ்சம் அசைன்மெண்ட் பண்ண கொஞ்சம் சால்வ் பண்ணி தரியா? இப்போதான் கொஞ்சம் தெளிவாக தெரியும். பண்ணிடலாம். ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. இந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ கூகுள். அப்படியே என்னோட ஈக்குவேஷன்ஸே கொஞ்சம் சொல்லி தரியா? அவ்வளோதானே, செஞ்சிட்டா போச்சு. இந்தாங்க. இவ்வளோ பண்ணிட்டேன். அப்படியே இந்த வருஷம் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்தேன்னா நல்லா இல்லை, கேட்கல. இவ்வளோ பண்ணிட்டேன். அப்படியே இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரு நீங்கள் எழுத போறீங்க. ஆமாம். ஏதாவது தூக்கி அடிக்கிறதுக்குள்ள மரியாதை ஓட்டு. சண்டே வேறு எதாவது ஸ்பெஷலாக சமைக்கணுமே, நமக்கு தான் சமைக்கவே தெரியாது. மண்டே வேறு எந்த ஐடியாவும் வர மாட்டுது. பிரியாணி சமைக்கலாம் கெஸ்ட்டுக்கு. சரி எப்படி சமைக்கணும் கூகுள் கிட்ட கேட்போம். ஹே கூகுள், சொல்லு. நான் பிரியாணி சமைக்கலான்னு இருக்கேன். சரி. நான் சமைக்கிற பிரியாணி 4 ஊருக்கு மணக்கணும். சரி. பிரியாணி சாப்பிட்டு இங்கே இருக்க எல்லாரும் வாய் அடிச்சு போடணும். டேஸ்டாக இருக்கணும். அது சரி. ஆனால் லோ பட்ஜெட்டில் இருக்கணும். எது? நீ பிரியாணி சமைக்கணும், அது 4 ஊருக்கு மணக்கணும், அதை 4 பேர் திருப்பி கேட்டு சாப்பிடணும், லோ பட்ஜெட்டாக இருக்கணும், வாய் அடிச்சு போகணும். எக்ஸாக்ட்லி. நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்குறியா? ஓகே. 4 மஞ்சள் ஓகே மிக்சியில் போட்டு கொடு. எப்படி போடணும்? 4 மஞ்சள் மிக்சியில் போடணும், ஊற வச்சு போடணும். ஓகே கரெக்ட். 4 அரளி விதை. என்ன விதை? அரளி. அதையும் கூகுள் கிட்டே கேளு, சொல்லும். ஓ அது என்ன பண்ணும்? டேஸ்டாக இருக்குமா? சூப்பராக இருக்கும். ஓகே. அதை சமைச்சு எல்லாருக்கும் போடு. மறுநாள் இருந்து யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. அப்படியா? அப்ப அதே செஞ்சு. தேங்க்யூ கூகுள், தேங்க்யூ ஸோ மச். வேற சிங்கிங் காம்படிஷன் இருக்கு. நமக்கு சஜஷன் கொடுக்கறதுக்கு பாட்டு சொல்றதுக்கு ஒருத்தரும் கிடையாது. நாளைக்கு சிங்கிங் காம்படிஷன்ல சாராவும் ஃபீபியும் வேற பாடுறாங்க. இவங்களெல்லாம் பீட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கணும்னா ரொம்ப கஷ்டமாச்சு. இதுக்கு ஒரு நல்ல பாட்டு தான் நம்ம கேட்கணும். இருக்கவே இருக்கு நம்ம கூகுள்ல, அவங்க கிட்ட போலாம். ஹே கூகுள். ஐயோ நீயா? சொல்லுங்க. நாளைக்கு என் ஸ்கூல்ல சிங்கிங் காம்படிஷன் இருக்குப்பா. சரி. அதுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரணும், டவுட்டே இல்லாம வரணும். ஒரே நாள் பிராக்டிஸ்ல, அதுவும் இந்த நைட். நாளைக்கு காலையில காம்படிஷன், நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரணும். இன்னைக்கு நைட்டு? ஆமா ஆமா, ஒரே நைட்டு. காம்படிஷன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வரணும். சரி ஓகே, உனக்காக நான் எடுத்து தரேன். இந்த பாட்டு நீ பாடுனா அருமையா இருக்கும். கேட்கலாம். கேளு. என்னப்பா இது? கேட்டியா? இது ரொம்ப மெலோடியா இருக்குப்பா, எனக்கு செட் ஆகாது. சரி இரு, உனக்காகவே இப்ப நான் அடுத்த பாட்டு எடுக்கிறேன் பாரு. இந்த பாட்டு கேளு, இப்போ வரும் பாரு.
நல்லா இருக்கா? நாளை நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். என்ன பாட்டு இதை நான் இன்னும் உங்ககிட்ட இருந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்ன பாட்டு இது? ஸ்ருதி சரியில்லை, ராகம் சரியில்லை, பீட்டே சரியில்லை. ஓஹோ, சரி நீ தான் பாடி காட்ட கொஞ்சம். இப்போ அதே மாதிரி எடுத்து கொடுக்குறேன். டனுக்கு ரிட்டுக்கு ரிட்டுக்கு டும் டனுக்கு ரிட்டுக்கு ரிட்டுக்கு டும் டனுக்கு ரிட்டுக்கு டனுக்கு ரிட்டுக்கு ரிட்டாக்கு 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 ரிட்டுக்கு டிங் 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 டும். இந்த வைரத்தின் அடிக்கிறதுக்குள்ள நீ ஓடுறியா? ஏய் பாட்டு நல்லா இருக்கு. அதே சஜஷன் இருக்கு சொல்லவா? வர கல்யாணம் வருது, ட்ரெஸ் வேற எடுக்கணும். கடைக்கு போனா கிட்ஸ் செக்ஷன் சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். கிட்ஸ் செக்ஷன் போனா கலெக்ஷனும் வந்து தொலைய மாட்டுது. இப்போ சாமி இந்த வாட்டி ஆன்லைன் எடுத்துட வேண்டியதான். என்ன தொல்லையை கொடுக்க போதோ? ஏ கூகுளே ட்ரெஸ் வேணும். ட்ரெஸ் லேட்டஸ்டா ட்ரெண்டிங்கா மாடர்னா. என்ன கலரு? கிரேப் ஒயின் கலர்ல. கிரேப் ஒயின் கலர்ல மாசா. அது எப்படி தெரியுமா இருக்கணும்? அனார்கலி மாதிரியும் இருக்க கூடாது, லெஹங்கா மாதிரியும் இருக்க கூடாது, சிம்பிளாவும் இருக்க கூடாது, கிராண்டாவும் இருக்க கூடாது, ரொம்ப ட்ரெடிஷ்னலாவும் இருக்க கூடாது, ரொம்ப மாடர்னாவும் இருக்க கூடாது. அவ்வளவுதானே? அந்த மாதிரி ட்ரெஸ் இந்த எடுத்து கொடு. நான் இப்ப எடுத்து கொடுக்குறேன். இத பாரு. நல்லாவே இல்ல. இத பாரு. இதுவும் நல்லா இல்ல, ஒரு மாதிரி இருக்கு பாக்க. இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கும். இத பாரு. நல்லா தான் இருக்கு, ஆனா ரொம்ப நீட்டமா இருக்குதே. இத பாரு. அதுதான் நல்லா இல்லன்ட்டல்ல. அட என்னடா கலெக்ஷன்ஸே இல்ல உன்கிட்ட, காமிச்சிட்டு திருப்பி திருப்பி காமிக்கிற. இத பாரு. அதுவும் நல்லா இல்ல, குட்டியா இருக்கு. எப்படிதான் வேணும் அது கொஞ்சம் தெளிவா சொல்ல. தெளிவா சொல்லட்டுமா? டக்குன்னு பாயிண்ட் பிடிச்சுக்கோ. கல்யாணத்திலே நான் தேவதை மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஏஞ்சல் மாதிரி இருக்கணும். வேணாம் பிளிச்சே, ஒரு அளவுக்கு தான். உனக்கு நான் இப்ப குடுக்குற ட்ரெஸ் தான் நீ போட்டுன்னு போற. இந்தா இதான் உனக்கு. ஐயோ இதெல்லாம் போடு. டேய் கிளம்புடா. வேற நேற்று சும்மா பேசலான்னு போனா சிஸ்டர் நாளைக்கு நீங்க தான் பிரசங்கம்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் என்ன பண்றதுன்னே தெரில. நான் எங்க போய் பிரசங்கத்துக்கு தேட? ஐயோ சரி வேற வழியே இல்லை, கூகுள் தான் இருக்கு, அதுக்கிட்ட தான் கேட்கணும் போல. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாரும் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஜபம் பண்ணுவாங்கல்ல, நம்மளும் அதே மாதிரி கூகுளுக்காக ஒரு ஜபத்தை பண்ணிடுவோம். ஓகேவா? ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது இந்த நாளில் கூகுளுக்காக ஜபிக்கிறோம் ஏசப்பா. அதுக்கு ஏத்தமான ஞானத்தையும் ஞாபக சக்தியும் கொடுங்க ஏசப்பா. சாலமோன் ராஜாக்கு கொடுத்த ஞானத்தை விட அதிகமான ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. நாளைக்கு நான் பிரசங்கம் பண்றதா இருக்கேன், அதுக்கு நீங்க ஒரு நல்ல பிரசங்கமா எனக்கு கொடுங்க ஏசப்பா. பேதுரு 500 பேர் ரட்சிக்கப்பட்ட மாதிரி நான் பண்ற நாளைக்கு பிரசங்கத்துல 1000 பேரை ரட்சிக்கப்படணும். அது மாதிரி எனக்கு ஒரு பிரசனம் கொடுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹே கூகுள். ஆமென். ஆமென். எனக்கு நாளைக்கு பிரசங்கம் பண்ணணும். அதனால எனக்கு ஒரு சூப்பரா, ஃபேண்டாஸ்டிக்கா, மார்வெலஸா, அமேசிங்கா அது மாதிரி எனக்கு ஒரு பிரசங்கம் கொடு பார்க்கலாம். இரு, நாளைக்கு நீ பிரசங்கம் பண்ண போற அதுதானே? இவர் பிரசங்கத்தை பண்ணு. இவர் அறுப்பாரு, இவர் சொல்றது ஒண்ணுமே புரியாது. இவர் நான் வேற கொடு. அப்போ இவரை பண்ணு. இவரு கதையை தான் டெய்லியும் கேட்டுன்னு இருக்கிறோம், இதையும் திருப்பி கேட்கணுமா? இவர் வேற. ஆமா, நானும் அப்பப்போ எனக்கு ஃபீட்ல வந்து போகுது. சரி ஓகே. இவரு பாட்டு பாடியே முடிச்சிருவாரு. நான் எங்க போய் பிரசங்கத்தை பண்ணேன்? எனக்கு பிரசங்கம் பண்ணணும், பாட்டு பாடணும். பாட்டும் இருக்கட்டும், ஆனா பிரசங்கமும் இருக்கணும், பாட்டும் இருக்கணும். இவர் பாட்டு பாடியே முடிச்சிருவாரு. அதாவது உனக்கு பிரசங்கமும் வேணும், பாட்டும் வேணும். யா ஆஃப் கோர்ஸ். இப்போ நான் ஒருத்தர் காமிக்கிறேன், அவரோட பிரசங்கத்தை பண்ணனா பேதுரு 5000 பேர், நீ 10000 பேர், இல்ல லட்சம் பேர், எவ்வளவு கோடி பேர். இப்போ பாரு, இந்தா இவர்தான். இவர்தான் நம்ம ராபர்ட் ஐயா. இவர்தான் நாளைக்கு என்ன பிரசங்கமே பண்ண சொல்லியிருக்காரு. அவர் பிரசங்கத்தை அவருக்கு முன்னாடியே பண்றதா? அவர்தான் சொல்லிக்கிறாரு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது சொல்லு கூகுள். அப்புறம் அவர் என்ன திட்ட மாட்டாரா அவர் பிரசங்கத்தே பண்ணா? சரி, நான் உனக்கு மெயில் பண்ணி விட்டுறேன், நீ அவரை போய் கேட்டுக்கோ. சரி ஓகே ஓகே ஓகே. நன்றி. அவர்கிட்ட பிராக்டிஸ் பண்ணு. ஓகே ஐயா, பிராக்டிஸ். தேங்க்ஸ் ஐயா. தேங்க் யூ. ஹே கூகுள், tell me.
How to become rich in 10 days? 5 days. 5 days? 5 days. 5 days. 5 days. 5 days. Less investment. क्या बाय? Zero. Oh, no investment. Zero investment. Right ra. Every weekend party. Bye. Weekend party. Every day party. Oh, everyday party. Everyday party. Yes. Super. 8 hours sleep. 16 hours sleep. 16 hours. ஓ 16 மணி நேரம் 16 hours இருப்பீங்க. அது சரி. 1 crore salary. क्या बाय? 1 கோடி ரூபாவா? 3 crore salary. 3 கோடியா? 5 crore salary. 5 crore. 5 கோடி. 5 crore Google. Do deep research. Do deep research. Take time. Okay. And give me 5 ideas. अरे 50 ideas. 50 ideas. Don't worry. I'll give you just one idea. बोल. क्या Google? पागल Google. Really pagal. No investment. Full party. இந்த ஸ்கிட் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை கூட கூகுள் நோக்கி தான் கூப்பிடணும். இதை தவிக்கணும்னா கூகுள் நோக்கி கூடாம ஏசுப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. அவரே நம்ம அறியாததும் நம்மளுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பார். தேங்க்யூ. 1 2 3 start. போக போறேன் இயேசு ராஜா பின்னாடி, இனி வேத வசனம் எப்போதுமே முன்னாடி. நான் போக போறேன் இயேசு ராஜா பின்னாடி, இனி வேத வசனம் எப்போதுமே முன்னாடி. இயேசு எனக்கு முன்னாடி, இந்த உலகம் எனக்கு பின்னாடி. இயேசு எனக்கு முன்னாடி, இந்த உலகம் எனக்கு பின்னாடி. நான் போக போறேன் இயேசு ராஜா பின்னாடி, இனி வேத வசனம் எப்போதுமே முன்னாடி. நான் போக போறேன் இயேசு ராஜா பின்னாடி, இனி வேத வசனம் எப்போதுமே முன்னாடி. பயம் எனக்கு இல்லை, கவலை எனக்கு இல்லை, பயம் எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லை, நான் இயேசு ராஜா பிள்ளை. தோல்வி எனக்கு இல்லை, நான் இயேசு ராஜா பிள்ளை. கவலை எனக்கு இல்லை, பயம் எனக்கு இல்லை, கவலை எனக்கு இல்லை, பயம் எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லை, நான் இயேசு ராஜா பிள்ளை. தோல்வி எனக்கு இல்லை, நான் இயேசு ராஜா பிள்ளை. நான் போக போறேன் இயேசு ராஜா பின்னாடி, இனி வேத வசனம் எப்போதுமே முன்னாடி. நான் போக போறேன் இயேசு ராஜா பின்னாடி, இனி வேத வசனம் எப்போதுமே முன்னாடி. வாங்க போகலாமா இயேசு ராஜா பின்னாடி, இனி வேத வசனம் எப்போதுமே முன்னாடி. இனி வேத வசனம் எப்போதுமே முன்னாடி. வாங்க போகலாமா இயேசு ராஜா பின்னாடி, இனி வேத வசனம் எப்போதுமே முன்னாடி. வாங்க போகலாமா இயேசு ராஜா பின்னாடி.
ஒன்ஸ் மோர் கேக்குறாங்க எல்லாருமே கேக்குறாங்க. கோயிலுக்குள்ள இமான் வாங்க. ஐயா சொல்ற மாதிரி இந்த சான்ஸ் இனிமேல் கிடைக்காது. வாங்க சீக்கிரம். வெரி நைஸ் ஃபேண்டாஸ்டிக். மத்தேயுல 10வது வசனம் யாராவது எடுங்களேன். ரொம்ப நேரம் மெசேஜ்லாம் இல்லை. பிள்ளைகளுக்கு நான் இறையியல் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது குறிப்பாக அந்த கோயம்புத்தூர் டயசிஸ்ல இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறியர்களை அற்பமாக எண்ணாதீர்கள். சின்ன பசங்க தானே, இவன் என்ன செய்ய போறான், 10 நாள் நம்மளுக்கு தொல்லை இல்லாமல் இருந்தான் அப்படின்னு நினைக்காம இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டபடினாலே நிச்சயமாக அவர்கள் உள்ளத்திலே வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் பெரிய அற்புதம் செய்யும். என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நம்ம எப்போ கூப்பிடுவோம் ஆண்டவரை? எப்போ கூப்பிடுவோம் சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர். கஷ்டத்துல தான் கூப்பிடுவோம். சந்தோஷத்தில் கூப்பிடுவோம் அவரை? சந்தோஷத்தில் கூப்பிட மாட்டோம். ஆனால் எப்போ கூப்பிட்டாலும் நம்மோடு கூட உதவி செய்கிற ஆண்டவர். ஒரே ஒரு மேஜிக்னு சொல்ல வேணாம், ட்ரிக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் உட்கார போகிறேன், ஒரு கயிறில் என்னை நான் கட்டிக்க போகிறேன், 2 பேரும் அந்த பக்கம் இழுப்பாங்க. அப்போ அந்த கட்டிலிருந்து நான் வெளியே வர போகிறேன். ஆமென். இதுதான் அந்த ட்ரிக்கு. இது என்ன சொல்லி தருதுன்னா, எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். அதுதான். ஏன்னா மைக்கில் பேச முடியாது, நிகழ்ச்சி மட்டும் நீங்கள் பார்க்க முடியும். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா தாங்க. சாம் பிலிப்ஸ் கொஞ்சம் மேலே வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஷாம் பிலிப்ஸ் ஸ்டேஜுக்கு வாங்கம்மா. பிள்ளைகள் எல்லாரும் வெளியில வாங்க. ஐயா மேஜிக் பண்றாங்க. மா ஐயரை இன்னைக்கு கட்டிட்டாங்க, இனிமேல் வெளியே வர முடியாது. பிள்ளைகள் எல்லாரும் வெளியில வாங்க. நீங்க எல்லாம் எதிர்பார்ப்பீங்கல்ல மேஜிக்னா, டெய்லி கேட்பீங்கல்ல மேஜிக். வாங்க, இன்னைக்கு ஒரு மேஜிக் நடக்குது பாரு. வாங்க வாங்க, சீக்கிரம் வந்து பாருங்க. பிள்ளைங்க எல்லாம் வாங்க சீக்கிரம்.
நீ நில்டா எப்பா கயிறு பிடிச்சி இழுங்கடா, என்ன இழுங்கடா, இழுங்க, நல்லா இழுங்கடா, நல்லா நல்லா இழுங்க, நல்லா இழுங்கடா, நல்லா இழுங்க, நல்லா இழுங்க, இழுங்கடா, நல்லா இழுங்க, நல்லா இழுங்கடா, நல்லா இழுங்க, கிளாப் பண்ணு எல்லாரும், நல்லா இழுங்க, நல்லா இழுங்க, 2 பேரும் இழுங்கடா. என்ன பண்றீங்க நீங்க? இழுக்க சொன்னா எனக்கு கையை பிடி எடுத்துக்கிறீங்க. ரைட், எடுங்க. அவ்வளோதான். எப்படிப்பட்ட கட்டா இருந்தாலும் என் கயிறை உங்க இருக்கு தான் கை போட்டு கட்டினாங்க, 2 பக்கம் இழுத்தாங்க, பெட்ஷீட் மட்டும் தான் மேலே போட்டேன். உள்ள நடந்தது எனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆமென், ஆமென், ஆமென். எப்பவுமே நம்முடைய சூழல்ல அந்த டெக்னிக் தெரிஞ்சு ஒருத்தர் சொல்றாங்க, ஐயர் இப்படி தான் பண்ணாரு அப்படின்னு. அதாவது நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் என்ன நுணுக்குன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ண தான் அநேக விஷயங்களை விட்டு விடுகிறோம். அதனால அதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது. இதுலேருந்து என்ன லெசன் அப்படின்னா, இந்த 10 நாள் அதுதான், ஒரு நாளும் ஒரு ட்ரிக்கு நான் சொல்லி கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா நீங்கள் சிறு பிள்ளை போல் மாறாவிட்டால் எங்கே போக முடியாது. ஆமாம், இன்னைக்கு சண்டே சர்வீஸ் முடிஞ்ச உடனே வெஸ்டியூல்ல பிசி மெம்பர் தான் இருப்பாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. ஆமென். ஒரு பசங்களை விடவே இல்லை. ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்க. ஏனென்றால் இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது. நிச்சயமாகவே மிக அழகாக செய்தாங்க. அதனால இந்த நாளில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு சப்ஜெக்ட் மெசேஜ் எப்படின்னா, எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்களை கட்டி இருவர் இழுத்தாலும் சரி, அவற்றின் மத்தியிலே ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் மெசேஜ். தேங்க்யூ. நாம் ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். அதுக்கு முன்பதாக சபை சங்கமாக ஆயராக அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இதுக்கு பின்னாடி இருந்து நிறைய உதவிகளை செய்தாங்க. மிக நேர்த்தியாக நான் பயந்து கொண்டே இருந்தேன். முதல்ல உள்ளதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ரொம்ப பட்ஜெட்டு செலவெல்லாம் ரொம்ப ஆயிடும் அப்படின்னு. ஆனால் இது ஆண்டவருடைய திட்டம். வரப்போறவங்களாம் அதை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்டபடி இந்த நாளிலே எஸ்பிசி அழகாக நடத்தி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவ்வளவுதான். இது என்னாலேயோ மற்றவங்களாலே அல்ல, இது கடவுளுடைய ஈவு. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நேசித்து பாதுகாத்து வழிநடத்த நல்ல கடவுளே, மன மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு என்ற தலைப்பின் கீழாக இந்த பிள்ளைகள் 10 நாட்களும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டாங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்விலே உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நீர் எங்களை கட்டிலிருந்து விடுதலை ஆக்கி நிற்க வைத்திருக்கிறீரே, நன்றியோடு துதிக்கிறோம். இப்படி மாறாத கிருபை தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும். இந்த ஃபைனல் டே ப்ரோக்ராமில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்காக, சபை மக்களுக்காக ஆண்டவரே, பங்களிப்பு கொடுத்த, உதவி செய்த, ஜெபித்த ஆண்டவரே அனைவருக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஒவ்வொரு பேருக்காக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த இரவில் பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். நாளை தினத்திலே ஆண்டவரே, எங்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கும் ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்ய போவதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. மாறாத கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியோட அரவணைப்பும் பாதுகாப்பும் விசேஷமாக இந்த எஸ்பிஎஸ் காலங்களில் தங்களுடைய பங்களிப்பு கொடுத்த, உழைத்த, ஜெபித்த, உதவி செய்த, பிள்ளைகள் அனுப்பின எங்கள் ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து பிள்ளைகளுடைய வளர்ச்சி, படிப்பு மற்றும் எல்லா காரியங்களும் சதா காலங்களிலும் தங்கி தவிர்ப்பதாக. ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளும் மறவாதே. ஆமென். ஒரே ஒரு அறிவிப்பு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா டீச்சர்ஸ், எல்லா வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சபை சங்க உறுப்பினரோடு கூட ஒரு போட்டோ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் என்பது அன்போடு என்னுடைய ஆசை மற்றும் வேண்டுகோள். ஆகினால எல்லாம் இணைந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இப்போ வாங்க மேடம். நான்
கொஞ்சம் சொன்னார். ரெண்டாவது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நீங்கள் சிறு பிள்ளை போல் மாறாட்டம் அப்படியே முறைச்சிங்க. அப்போ கூட சிரிப்பு இல்லை, அப்போ கூட கை தட்டல. குழந்தைகளை உற்சாகப்படுத்தணும், அதுதான் நமக்கு தேவை. புரியுதுங்களா? இன்னைக்கு மட்டும் நான் அங்கே இல்லைன்னா இவங்களோட சேர்ந்து நானும் டான்ஸ் ஆடிருப்பேன். நான் இந்த பாஸ்டர் டான்ஸ் ஆடுறாரு, நான் இந்த பாஸ்டர் இப்படி பண்றாரு. நீங்கள் சிறு பிள்ளை போல் மாறாவிட்டா மேலே இடமே இல்லை. அவ்வளோதான் விஷயம். நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, எதுவுமே சாதிக்க முடியாது. நான் நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்ஸ். முதலாவது நான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் எல்லா விதமான சூழ்நிலைகளும் நம்மளுக்கு என்ன பண்றாரு, மாற்றி கொடுத்தார், மாற்றி கொடுக்கிறார், இன்னமும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் தேவாதி தேவனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய ஐயா அவர்களுக்கு எங்கள் SBS சார்பாக மிகுந்த நன்றியை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஏனென்றால் ஒரு நாளும் அவங்க வருவாங்க, வரும்பொழுது பிள்ளைங்க இன்னைக்கு மேஜிக் இருக்கா ஆண்டி அப்படி கேட்பாங்க. டெய்லி வந்து மேஜிக் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தின ஐயாவுக்கு எங்களுக்கு நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக பிசி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலகட்டங்களிலே எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சபை மக்கள் உங்களுடைய உதார குணத்தினாலே எங்களை நீங்கள் தாங்கினீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் வருங்காலங்களில் இந்த ஊழியங்களை நீங்கள் எடுத்து சிறப்பாக செய்யும்படிக்கு உங்களை மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக பேரண்ட்ஸ், ஒரு பேரண்ட்ஸும் இந்த வெயிலில் பிள்ளைங்களை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு அவங்க சாப்பிட்டு முடித்த உடனே அந்த வெயிலில் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம சபை மக்களை கொஞ்சம் பேர் தான், ஆனால் வெளியிடத்துல வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இங்கேயே உட்கார்ந்து பிள்ளைங்களை விட்டு அவங்க ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கும்படிக்கு கடவுள் அவர்களுடைய இருதயத்தை ஏவினார். அவர்களுக்கும் என்ற நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய டீச்சர்ஸ்க்கு அநேக வேலைகள், குடும்பத்தில் பயங்கரமான கஷ்டங்கள் எல்லாம், வீட்டு வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு காலையில் 8:30 மணிக்கு வந்தோம்னா அதோட ஈவினிங் எத்தனை மணிக்கு போகிறோம், நாங்கள் 5 மணிக்கு தான் வெளியே போகிறோம். 5 மணிக்கு போய் எங்கள் வேலைகளை செய்கிறோம். அதனால கடவுள் ஒவ்வொரு டீச்சர்ஸையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து ஆண்டவருடைய ஊழியத்திலே நிலை நிறுத்துவாராக. அடுத்தது எங்கள் வாலண்டியர்ஸ், சும்மா சொல்லக்கூடாது, வாலண்டியர்ஸ் ஜென்ஸும் லேடிஸ் எல்லாருமே அதிக உடல் உழைப்பு. அவங்க இந்த வெயிலில் பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுல இருந்து அவர்களை பராமரிக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் செய்தாங்க. இந்த வாலண்டியர்ஸ்க்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒரு நாளும் ஃபுட்டும் ஸ்நாக்ஸும் கொடுத்த எங்கள் அருமையான திருச்சபை மக்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் கூறிக்கொள்ளுகிறோம். இன்னும் பிரைஸ் டோனர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க நம்ம கிறிஸ்டபர் எல்லாம், அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ கவரேஜ், இன்னைக்கு நமக்கு அருமையான ஒரு வீடியோ கவரேஜ் ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய தம்பி சாம்சன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு டீ அண்ட் பாப்கார்ன் அது கொடுத்த அன்பு குடும்பத்திற்கும் நன்றி. மேலும் சவுண்ட் சிஸ்டம் ஜாய்ஸ் ஆடியோஸ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டுங்க, ஓவரால் எல்லாத்துக்கும் சேர்ந்து நன்றி சொல்லிடுங்க. இப்போ அடுத்தது கடைசியாக பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். டீச்சர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் முன்னால வந்துருங்க. டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பிரைஸ் வாங்கிடுங்க. டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, ஆண்டவர் நேர்த்தியாக செய்வார்னு சொன்னேன். மிக சிறப்பாக நான் முழுக்க அவங்க பக்கம் விட்டுட்டேன். நான் இதுலேயும் என்ன பண்ணல, யார் டீச்சர் யார் வாலண்டியர் எத்தனை மணிக்கு வந்தாங்க அதெல்லாம் எட்டி கூட பார்க்கல. மிக சிறப்பாக செய்தார்கள். கரங்களை தட்டி உற்சாகமாக தயவுசெய்து நாம் அவர்களை வாழ்த்துவோம். பிகினர் ஆஸ்லின் ஆர்தர், சீக்கிரமா வாங்கம்மா. ஜார்ஜ், இன்டர் ஜெசி சாமுவேல், சீனியர் எஸ்தர் ஜோனத்தான். சகரே வாங்க, எல்லாரும் கரங்களை தட்டுங்க. நாங்க உங்ககிட்ட கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக வாலண்டியர்ஸ் திருமதி பிலோமினா, எலிசபெத், நிர்மலா, புனிதா, ரேச்சல், ஜோதி. ஓகே தேங்க்யூ. இங்க மேடைக்கு அருகே வந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உற்சாகப்படுத்துங்க. லாஸ்ட் மினிட் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஐயா சுந்தரராஜ் வாலண்டியர்ஸ் வாங்க. ஜார்ஜ் ஐயா,
சாம்சன், அன்புராஜ், ஜார்ஜியா வாங்க. இம்மானுவேல். ஜார்ஜியா வாங்க, மேல வாங்க. வாங்க வாங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இது நம்ம குடும்பம், இது ஆமென். ஜியோன் பிலோமினா வாமா. ஆலே குடும்பம். ஐயா ஒவ்வொருத்தரும் சொல்லுமா, பேர் சொல்லு. அடுத்தது யாரு? தோத்திரமா தோத்திரமா. கரலை தட்டி உற்சாகமாக. அம்மா மிக ஜோதி அம்மா, சிறப்பாக. ஜோதி அம்மா, ஜோதி அம்மா வாங்க. அடுத்தது ரேச்சல், ரேச்சல் அம்மா கொடுங்க, முன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் அம்மா நிர்மலா கொடுங்க. ரேச்சல் நெக்ஸ்ட். கரலை தட்டி உற்சாகமாக. நெக்ஸ்ட் யாருமா? ரைட். புனிதா. ஓகே. ஏய் ஜார்ஜி பாத்து பாத்து. புனிதா. எலிசபெத் அம்மா. ஆமோஸ் வரலன்டா. ஆமோஸ் வாங்களா. சாம்சன் இருக்காரா? கொஞ்சம் வருஷம் மேல வர சொல்லுங்க. எங்க வாங்க வாங்க. அடுத்தது வாங்க. சாம்சன் வாங்க. மிஸ்டர் ஜார்ஜ். ரைட். ஓகே. வேப்பம்பேட் ஜார்ஜ் வாங்க வாங்க. வாலண்டியர் இருக்கீங்களா? பரிசு கொடுக்க கூப்பிடுறாங்க. ஆமாஸ் ஆமாஸ் வந்துரு. ஐயா வாங்கிக்கங்க, ஐயா வாங்கிக்கங்க. ஜார்ஜ் கரலை தட்டி உற்சாகமாக. சாம்சன், சாம்சன், அன்புராஜ், சாம்சன் இம்மானுவேல். உற்சாகமாக கரலை தட்டி உற்சாகமாக. ஆமா ஆமா. அதுக்கு அடுத்த மணியாக சிறிய வாலியன்டர்ஸ் டயனா, கிறிஸ்டினா, அக்ஷதா, சேவன், ஷியாம். ஓகே தம்பி. ஆமா. ஒரு முக்கியமான விஷயம், இந்த எஸ்பிஎஸ் தொடங்கணும்னு நான் அதிக வார்த்தை கேட்டது சந்திரா அம்மா தான். மிக சிறப்பாக நடத்தக்கூடிய நபர் என்று நான் கேள்விப்பட்டேன். கரங்களை தட்டுங்க உற்சாகமாக. அவர்களை நினைவு கூறுகிறோம். அன்பு குடும்பத்தார் தொடர்ந்து அந்த பணிகளை செய்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரைட். மாமா கரங்களை தட்டுங்க உற்சாகமாக. ரைட். ஓகே. வாமா வாமா. அடுத்தது டீச்சர்ஸ் அசிஸ்டன்ட் ஆர்த்தி, மோனிஷா, பிரியதர்ஷினி, அர்ஜுன். வாங்க உற்சாகமாக. சென்டரா போங்க. சென்டரா. அர்ஜுன், அர்ஜுன். அடுத்தது அர்ஜுன். ரைட். தேங்க் யூ. கரலை தட்டி உற்சாகமாக. ரைட். அர்ஜுன். கூகுள் வராரு. கூகுள் வராருமா. எல்லாம் கூகுள். கரலை தட்டி உற்சாகமாக. பிரைஸ் டீச்சர்ஸ் வந்து வாங்கிடுங்க. ரைட். ஓகே. கிளாஸ் வைஸ் பிரைஸ். இப்போ டீச்சர் சர்ப்ரைஸ் இருக்கு. கரலை தட்டி உற்சாகமாக. ஆமா அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஆமா அங்க பாருங்கம்மா. ரைட். ஓகே ஓகே ஓகே. டீச்சர் யார் வாங்க? இன்டர் டீச்சர், சீனியர் டீச்சர் வாங்க கொஞ்சம். கரலை தட்டி உற்சாகமாக. ரைட். ஓகே. உற்சாகமாக. இன்டர் டீச்சர். ஓகேவா? சிறப்பு. மிக்க மகிழ்ச்சி. சீனியர் டீச்சர் கரலை தட்டுங்க உற்சாகமாக. ரைட். ஓகே. அடுத்ததாக அன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்து இந்த வந்து 2 கேட்டகரியா பிரிச்சுட்டாங்க. பிரைமரி, ஜூனியர், இன்டர். ஜூனியர்ஸ், பிகினர். சரியா? அதுல 3rd prize goes to junior. 3rd prize goes to junior. 2nd prize beginner. 1st prize primary. அவங்களுக்கு ஷீல்டு. ஆமா ஆமா. செக்ரட்டரியா வாங்க. ஷீல்டு வாங்க. ஜார்ஜியா வாங்க. நம்ம எல்லாம் நிக்கலாம் வாங்க. ஒரு அருமையான ஷீல்டு வாங்கயா. இதுல 1 2 3 எடுத்து. ஆமா. கொடுத்துறாத. 1 2 3 ஷீல்டு கொடுங்க. எடுத்து வாங்க. எது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதை கொடுத்துடலாம். சரி. யாரு? இல்லம்மா. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஃபர்ஸ்ட் பிரைமரி. 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 கரலை தட்டுங்க. கரலை தட்டுங்க உற்சாகமாக. செகண்ட் பிகினர். செகண்ட் பிகினர். ரைட். கொடுங்க. செகண்ட் ஜூனியர். செகண்ட் கொடுங்க. 3rd ஜூனியர். கரலை தட்டுங்க உற்சாகமாக. ரைட். ஓகே. தேர்ட். சேகரியா கொடுங்க. இது பிள்ளைங்களோட வந்து வாங்கணும். நீங்க மட்டும் வந்து வாங்கிக்கிறீங்க. ஆமா ஆமா. ஜூனியர் பிள்ளை வாடா. அம்மா கூப்பிடுறாங்க பாரு. வா. ஐயா வந்துட்டாங்க. அவ்வளவுதான். அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க ஆமா இவங்களா. ஜூனியர் பிள்ளைங்கள வாங்க. அடுத்தது ரெடியா இருங்க. அடுத்த பிள்ளைங்க தான். ரைட் 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 ரைட். சரி 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 சரி. அவங்கள தள்ள போறீங்களா? 1 2. ரைட் ரைட். அடுத்த கேட்டகரி. இல்ல போ கீழ போ கீழ போ. வெரி குட். அடுத்த கேட்டகரி சொல்லலாமா? சொல்லலாமா? வாங்க வாங்க. செகண்ட் பிரைஸ் கோஸ் டு இன்டர். செகண்ட் பிரைஸ் கோஸ் டு இன்டர்.
செகண்ட் பிரைஸ் Inter வாங்க. இன்டர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வா, கீழ போ நீங்க. மீதி பேர்ல கீழ போப்பா. இன்டர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வா மேல. இன்டர் வாங்க. இல்ல அங்க பாரு. அடுத்த பேட்ச் ரெடியா இருக்கு, உங்களுக்கே தெரியும் யார் ஃபர்ஸ்ட். சரியா? இன்டர் டீச்சர் யார் அவ்வளவுதான். வாங்கிக்கங்க. இன்டர் டீச்சர் வாங்கிக்கங்க. கப்பு வாங்கிக்கங்க. சேர்ந்து சூப்பர் வெரி குட். சரி, இப்ப லாஸ்ட் சீனியர் வாங்க. சீனியர் எல்லாரும் வாங்க. வெரி குட் வாங்க. டீச்சர் வாங்க புடிங்க, எல்லாரும் புடிங்க. அப்படியே கரல் தட்டி உற்சாகமாக எல்லாம் கரல் தட்டுங்க. ஓவரால் இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓவரால் சாம்பியன் சொல்றத விட ஓவரால் பிரைஸ் வினர் சீனியர். சூப்பர். வெரி குட். இன்னும் இதை விட நல்லா அச்சீவ் பண்ணோம். அடுத்த வருஷம் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் அநேக பிள்ளைகள் வரணும், அநேக ஆசிரியர்கள் வரணும். இன்னும் இதை விட சிறப்பா செய்யலாம். ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள், ஸ்தோத்திரங்கள். தேங்க்யூ வெரி மச். போட்டோ எடுத்துங்க, செல்போன்ல வேணா எடுத்துங்க, குரூப்ல ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அழுத்துங்க. ரைட். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அந்த பாட்டை மட்டும் போடுங்க தயவுசெய்து. ஆமா. என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே எபினேசரே,
இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கரு போல சுமந்தீரே நன்றி அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை நீர் நடத்திடும்